கூடுவாஞ்சேரியில் 4 பெட்ரூம் வச்சு கட்டின இண்டிவிஜுவல் வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வில்லா ஒரு கார்னர் வில்லாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் செட்டப்போட வித் மாடுலர் கிச்சனோட ரீசனல் ப்ரைஸ்க்கு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரீசேல் பிளாட்டு, லே அவுட் பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வீடுன்னு தினந்தோறும் 1 by 1 நான் ப்ராப்பர்ட்டிலாம் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் 3 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவலாம் ப்ராப்பராக வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு தான் இது. இண்டிவிஜுவல் போர்வெல் 3 phase EB கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொகேஷனில் தான் அமைஞ்சிருக்குது. வேலம்மாள் ஸ்கூலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும், அவ்வளோதான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பார்க்கிங் ஏரியா, ஒரு லிவிங் ஹால், ஒரு மாடுலர் கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் ஒரு லிவிங் ஹால், 2 ஸ்பேசிஸான பெட்ரூம், 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், ஒரு பால்கனி. அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க. அந்த பெட்ரூமில் உங்களுக்கு சமைக்கிற மாதிரி கிச்சன் செட்டப்போட கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் தான், நல்லாயிருக்கும் வீடு. ரூஃப் எல்லாம் பாருங்கள், அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 lakhsக்கு மேலே இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறாங்க. வீடு சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் உங்களுக்கு அழகாக டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்த்துருவோம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சன். கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃபுக்கு எல்லாமே கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஓப்பன் டைப் கிச்சனுங்க. எஸ்எஸ்ஸுக்கு கிரானைட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லா அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு கார்னர் வில்லா, 2 பக்கமும் ரோடுங்க. ஸோ உங்களுக்கு வீடு எப்போவுமே நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பெருமாட்டு நல்லூர் பஸ் ஸ்டாப், சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப், SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், செயின்ட் மேரி ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு புது வில்லா வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, 80 to 85 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்குது ஒரு டூப்ளெக்ஸ் வில்லாவுக்கு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா வெறும் 3 வருஷத்து வீடு தாங்க. ப்ரைஸும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. வீடுமே பார்த்தீங்கன்னா புது வீடு மாதிரி நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த செலவும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் செல்ஃப்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ரீசேல் வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும். இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கணும் அவசியமே இல்லைங்க. ஏன்னா வீடு நீட்டாக இருக்குது. ஓகே, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அழகாக ஒரு டிவி யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. டிவி யூனிட்டில் நல்லா புதுசு போலவே இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு ரூஃப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர்லேயும் அழகாக கார்னரிங் பண்ணி ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபேனுக்கான ஆப்ஷன், லைட்டுக்கான ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். உங்களோட குழந்தைகள் வேலம்மாள் ஸ்கூல், SRM ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூமு. 5க்கு நல்ல பெரிய சைஸ் ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரூஃபில் ஒரு ஹூக்கும் ஃபேனுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. வீடு பொறுத்த வரைக்கும் முழுக்க ரெட் பிரிக்ஸ்லேயும் ISI பிராண்டட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பில்டிங் சூப்பராக இருக்கும், ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இப்போது ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூம் தான், வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது 100% வாஸ்து உள்ள அழகான ஒரு வீடுங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் 612 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் 1614 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான 4 BHK இண்டிபெண்ட் டூப்ளெக்ஸ் வில்லாங்க இது.
இந்த வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் 25 to 30 அடியில் சுவையான தண்ணி கிடைக்குது. அதே போல் உங்களுக்கு ஃப்ளட் இஷ்யூவும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடையாதுங்க. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூமுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா 5க்கு நல்ல பெரிய சைஸ் ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. ரூஃபில் ஃபேனுக்கான ஆப்ஷன், ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், ஒரு பால்கனி இருக்குங்க. அதே போல் லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பெட்ரூமுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம பால்கனியை பார்த்துடலாம். இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி பார்த்துடலாம். மஸ்கிட்டோ நெட்டு கூட நீங்கள் வாங்கணும் அவசியம் இருக்காது. எல்லாமே வீட்டில் ரெடியாகவே இருக்குது. இது ஒரு பால்கனிங்க. சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாக வீடுகள் தான். சேஃப் அண்ட் செக்யூராகவே நீங்கள் இருக்கலாம். அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம், லிவிங் ஹால், அட்டாச் ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால், 2 பெட்ரூமு, 2 ரெஸ்ட் ரூமு, பால்கனி எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். போகலாங்களா? வாங்க போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஒரு பால்கனியும் இருக்குது. பார்க்கலாங்களா? பாருங்கள், ஸ்டெப் ஏறினோடனே லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்கட்டு நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் எதையுமே ஓப்பன் பண்ணலங்க, இருக்கிற மாதிரியே அப்படியே நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். டைமும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. பக்காவாக ஷீட் மெட்டல் வச்சு வெல்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மழை சாரல் உள்ளே வராது. வெளியில் வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓப்பன் டெரஸு, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓப்பன் டெரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வெதரிங் கோர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்சது 80 to 85 லட்ச ரூபா இல்லாத ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா உங்களால் வாங்க முடியாது. ஆனால் நமக்கு இந்த வீடு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70 lakhsங்க. 70 லட்சம். லிட்டில் பிட் நெகோஷியேஷன் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th பெட்ரூம், 4வது பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் பால்கனி, ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கிச்சன் செட்டப் இருக்குங்க. அப்படியே சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே நீங்கள் படுத்துக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஸுக்கு கிரானைட்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க, கேபினெட்டோடு இருக்குது. ஆனால் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம்னு எதுவும் கொடுக்கல. ஆனால் ரெஸ்ட் ரூம் போட்டுக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஸ்டுடியோ, ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூமை. ஓகே, பால்கனி பார்த்துடலாம். நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் பால்கனி. சரௌண்டிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்குங்க இந்த ரூமு. ஓகே, ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட காஸ்ட்டும் சொல்லிட்டேன். 70 lakhs, 70 லட்ச ரூபா ரேட்டு. லிட்டில் பிட் நெகோஷியேஷன் இருக்குது. நல்ல ஒரு ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து பாருங்கள், வீட்டை நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம். இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது. செப்டி டேங்க்கு கூட இந்த ஹவுஸ் ஓனர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அது கூட நீங்கள் க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா வீடு வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம், செப்டி டேங்க்கு கூட க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு. அதனால் இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காதுங்க. ஓகே, இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.